உடனே குழியிலிருந்து மேலே தூக்கி விடுறாங்க. அந்த இஸ்மவேலர்கள்ட்ட அடிமையா யோசேப்பை விற்கிறாங்க. அவங்க 20 வெள்ளிக்காசு கொடுத்து யோசேப்பை விலைக்கு வாங்கிட்டு எகிப்துக்கு யோசேப்பை அடிமையாக கொண்டு போகிறாங்க. இதில் யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு முன்மாதிரி. எப்படி இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்களோ அதே போல் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு இவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு. அதே போல் ஆபிரகாம் ஆகாருக்கு தேவ திட்டமே கிடையாது. அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னோ குழந்தை பெற்றுக்கணும்னோ அந்த தேவ திட்டமே இல்லாமல் இருந்த இஸ்மவேல் மூலமாக வந்த சந்ததியில தான் தேவ திட்டமான யோசேப்பை அடிமையாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பிசாசு திட்டம் போட்டுட்டான். பார்த்தீங்களா, தேவ சித்தம் இல்லாத நபர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு தேவ பிள்ளைங்களுக்கு விரோதமாக வர்றாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒருவேளை அறிஞ்சுதான் என்னமோ சாராளுக்கு ஈசாக்கு பிறந்த பிறகு ஈசாக்கு சின்ன வயசாக இருக்கும் போதே இஸ்மவேல் தொல்லைப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால இஸ்மவேலை தூரமாக கூட்டிகிட்டு போயிடணும், இனிமேல் இஸ்மவேல் பக்கத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாமே இதுதான் ஒரு காரணம்.